இந்தியா ஆப்கானிஸ்தான் விளையாடுற ஒன் டே சீரீஸ் இன்றைக்கி ஆரம்பிக்க போகுது. ரோஹித் சர்மா திரும்பி வந்திருக்காரு. விராட் கோலி இன்ஜுரினால இந்த சீரீஸ் விளையாடலை. ஹார்திக் பாண்டியா விளையாடலை. அதனால் இந்த சீரீஸ் இந்தியா நிறையா புது பிளேயர்ஸை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த சீரீஸில் ஜஸ்பிரீத் பும்ராவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு ஃபிட்டாகி 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. கேப்டன் சுப்மன் கில்க்கும் இது ஒரு சேலஞ்சிங் சீரீஸ். ஏன்னா ஆப்கானிஸ்தான் நல்லா பேட் பண்ணுறாங்க. இந்தியன் டீம் லீடிங் பவுலர்ஸ் இல்லாமல் போகிறாங்க. ஹார்திக் பாண்டியா இல்லாததுனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் திரும்பி வராரு. பிரின்ஸ் யாதவ் ஐபிஎல் நல்லா போட்டதுனால சவுத் ஆஃப்ரிக்காவில் வேர்ல்டு கப்பை மனசில் வச்சுட்டு இங்கே சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டீம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கோலி இல்லாதப்ப நம்பர் 3ல் இஷான் கிஷன் ஆடுவாரா, இல்லை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவோட வீக்கர் பவுலிங் லைனப் கூட எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.